அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதுல பல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். பல பேர்கள், ஒரு டெக்னிக்கலான ஒரு சயின்டிபிக்கான பேர்கள் நம்ம யூஸ் பண்றோம். பட் இந்த பேர்கள்லாம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிற காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி சில காரணங்களை நம்ம தேடி தெரிஞ்சுக்கிறப்போ அதுக்கு பின்னாடி சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் கதைகளும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஐடில ஒர்க் பண்ற எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப காமனான ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான் பக் அப்படிங்கிறது. அதாவது இந்த கம்ப்யூட்டர்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன எரர்ஸ், கிளிச்சஸ், இதுல லேக்ஸ், இந்த மாதிரியான ஒரு மால் ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்றது இவங்க யூஸ் பண்ற டேர்ம் தான் பக் அப்படிங்கிறது. இந்த பக் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தா, உண்மையிலேயே இந்த பக்குக்கான பக் அப்படின்னா ஒரு இன்செக்ட், பூச்சி அப்படின்னு தான் அர்த்தம் ஆகுது. இந்த கம்ப்யூட்டர்ல ஏற்படக்கூடிய எரருக்கு ஏன் இப்படி ஒரு பூச்சி அப்படின்னு அர்த்தம் வரக்கூடிய பக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மை சம்பவம் இருக்குங்க. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்ல முதல்ல ஒரு ஏற்பட்ட ஒரு எரருக்கு காரணமானது ஒரு உண்மையிலே ஒரு நிஜமான ஒரு பூச்சி தான். அதனாலதான் இந்த பூச்சி அப்படின்னு குறிக்கக்கூடிய இந்த பக்குங்கிற வார்த்தையை இந்த கம்ப்யூட்டர்ல ஏற்படக்கூடிய எரர்ஸுக்கு பேராக வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர்ல முதல்ல ஏற்படக்கூடிய ஒரு எரரை ஏற்படுத்தினது ஒரு நிஜமான பூச்சி தான். அதனாலதான் இந்த பக் அப்படின்னு இன்செக்ட குறிக்கக்கூடிய பக் அப்படிங்கிற வார்த்தையை அந்த கம்ப்யூட்டர்ல ஏற்படக்கூடிய எரருக்கு வச்சிருக்காங்க. அதாவது 1947 ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு கம்ப்யூட்டரான மார்க் 2 அப்படிங்கிற கம்ப்யூட்டர்ல திடீர்னு ஒரு எரர், ஒரு மால் ஃபங்க்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அப்போ இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸ், அந்த சயின்டிஸ்ட் அதை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் செக் பண்றப்போ அந்த கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர்ல மாத், அதாவது விட்டில் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த பக், அந்த பூச்சி ஒண்ணு இருந்திருக்கு. அதுதான் அந்த எரரை ஏற்படுத்தி இருக்கு. இதனாலதான் இதுக்கு அப்புறம் தான் இந்த சயின்டிஸ்ட், அந்த கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த விட்டில் பூச்சியை எடுத்து அவங்களுடைய லாக் புக்ல ஒட்டி வச்சு the first bug of the computer அப்படின்னு சொல்லி அவங்க லாக் புக்ல அதையும் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த கம்ப்யூட்டர்ல ஏற்படக்கூடிய இந்த மால் ஃபங்க்ஷன்ஸ்ல வரக்கூடிய இந்த எரர்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்றதுக்கு பக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக் அப்படிங்கிற வார்த்தையை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நம்ம சொன்னாலும், பட் அதுக்கு முன்னாடியே இந்த சயின்டிபிக் மற்றும் டெக்னிக்கல் ரிசர்ச்ல இந்த பக் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் ஹிஸ்டரி சொல்லுது. ஏன்னா உலகத்தின் ஒரு சிறந்த சயின்டிஸ்டான பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய ரிசர்ச் நோட்ஸ்ல சில இடங்கள்ல பக் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய ரிசர்ச்ல ஏற்பட்ட சில தடங்கல்கள், சில சர்க்கிள்கள், இதெல்லாம் அவர் பக் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. பட் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே பக் அப்படிங்கிற வார்த்தை இந்த சயின்டிபிக் ஒரு டேர்மாக இருந்தாலும் எதுக்கு இது வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் லாஜிக்கலாவும் ஒரு ரீசன் கிடைக்கும். ஏன்னா பூச்சிங்கிறது பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அதனால ஒரு மினிமல் டேமேஜ் ஏற்படுத்த முடியும். அதே சமயம் ஒட்டுமொத்தமா அது கரையான் மாதிரி அதை அரிச்சு காலி பண்ணவும் முடியும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த பக் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது சின்னதா இருக்கும்போது பார்த்து நம்ம சரி பண்ண முடியும். பட் அதுவே கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒட்டு மொத்தமா அந்த ஒரு ப்ராடக்டையே அழிச்சிடும். அப்படிங்கிறத நோட் பண்றதுக்காகத்தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பக் அப்படிங்கிற பேரை இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸுக்கு வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.